வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதியாக நாமல் வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். மகிந்தவிற்கு அடுத்த சவால். தன்னை குற்றமற்றவர் என நிரூபிக்க முயலும் ஜோசித ராஜபக்ஷ. கோட்டபயவிற்கு நேர்ந்து கதியே இந்த அரசிற்கு. அஜித் பி பெரேரா எம்பி கடும் எச்சரிக்கை. முதல்வர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டும். பிரதானிய நாடாளுமன்ற குழு கடிதம். ஈரான் விவகாரத்தில் சீனாவின் உதவி தேவையில்லை. சீனா புறப்படும் முன் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. உக்ரைன் விவகாரத்தை தவிர்த்தால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய தயார். ரஷ்யா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ஷ வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றார்கள் என முன்னாள் அமைச்சரான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். இன்று கிராமங்களில் மட்டுமன்றி சிறைகளிலும் நாமல் ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என பேசப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். 76 வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை விடவும் தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பார் என மக்கள் எதிர்பார்த்தார்கள் என அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டுக்காக கூடுதலாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே ஆகும் என அவர் தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ஷவை மக்கள் தோற்கடிக்காவிட்டால் நாடு பாரிய அளவில் அபிவிருத்தி அடைந்திருக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் மீண்டும் அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய தலைவர் நாமல் ராஜபக்ஷ மட்டுமே என அவர் குறிப்பிட்டார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி உதேஷ் ரணதுங்க வழங்கியுள்ளார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கின் பிரதிவாதியாக எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என குறிப்பிட்டார். இதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எந்த தடையும் இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான யோசித ராஜபக்ஷவிற்கு பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. நீதிமன்ற சுதந்திரத்தில் கை வைத்தால் கோட்டபய ராஜபக்ஷவிற்கு நேர்ந்த கதியே இந்த அரசுக்கும் ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசு திட்டமிட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது. வழங்கப்படவிருக்கும் தீர்ப்புகளின் இறுதி முடிவுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே கூறி வருகின்றார். அதேபோல 3 நீதிபதிகளை கொண்ட நிலக்கரி ஆணைக்குழு வழங்கியுள்ள தீர்ப்பை ஜேவிபி செயலாளர் டில்வின் சில்வா காலக்கெடுவுடன் பிரகடனப்படுத்துகின்றார். 3-2 பெரும்பான்மை பலத்தை கொண்டு அனைத்தையும் செய்துவிடலாம் என்று நினைப்பது வரலாற்று தவறு. கோட்டபய ராஜபக்ஷவிடம் அந்த பெரும்பான்மை இருந்தது. ஆனால் இறுதியில் அவரால் இந்த நாட்டில் வாழ முடியாமல் போனதை மறந்துவிடக்கூடாது. நீதிமன்ற சுதந்திரம் குறித்து நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை கோரிய போது அரசு தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அதனை நிராகரித்துள்ளது. மே 1ஆம் தேதி நீதிபதிகளின் கண்ணியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு ஜனாதிபதி தற்போது சட்டத்தின் சமத்துவம் பற்றி பேசுகின்றார். நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாத ஏமாளிகள் அல்ல. எனவே ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு போலியான உபதேசங்களை வழங்க வேண்டாம் என்று அஜித் பி பெரேரா குறிப்பிட்டார். மக்களின் கௌரவத்தையும் நீதிமன்ற சுதந்திரத்தையும் பாதுகாக்க தவறும் இந்த அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உறுதியுடன் களமிறக்குவோம் என்று அவர் இதன்போது சூளுரைத்தார். அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என ஜோசித ராஜபக்ஷ கூண்டில் இருந்தவாறே தெரிவித்தார். இதனை அடுத்து குறித்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் நியாயமான அரசியல் உரித்துக்களின் அடிப்படையில் நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற தயார் என பிரித்தானிய நாடாளுமன்ற தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு
இலங்கை பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் சார்பாக தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவோன் மெக்டோனா மற்றும் உமா குமரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு முக்கியமானது என இருவரும் தெரிவித்தனர். இதன்படி விஜயின் ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களின் ஜனநாயக விழுமியங்கள் கட்டியெழுப்பப்படும் என தாம் நம்புவதாக கூறினார். இதற்கமைய பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்பை கொண்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பீஜிங் சென்றிருக்கின்றார். இந்த பயணத்திற்கு முன்னதாக வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரவோ அல்லது ஹார்முஸ் நீர்நிலையில் நிலவும் கடல்வழி தடைகளை நீக்கவோ தமக்கு சீனாவின் உதவி தேவைப்படாது என்று குறிப்பிட்டார். அமைதியான முறையிலோ அல்லது வேறு வழியிலோ இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்று கூறிய அவர் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதே தன்னுடைய முக்கிய இலக்கு என்றும் இதில் யாருடைய உதவியையும் தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அமெரிக்காவில் உணவு மற்றும் வாடகை உயர்வால் பணவீக்கம் அதிகரித்துள்ள போதிலும் மக்களின் நிதி நெருக்கடி தன்னுடைய போர் உத்திகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ட்ரம்ப் கூறினார். இதற்கிடையில் ஹார்முஸ் நீர்நிலையில் ஈரான் தன்னுடைய பிடியை இறுக்கி வருகிறது. ஈராக் பக்கம் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடன் புதிய எரிசக்தி ஒப்பந்தங்களை செய்துள்ள ஈரான் சீன கப்பல்கள் தன்னுடைய கடல் எல்லை வழியாக செல்ல அனுமதி அளித்துள்ளது. போர் தொடங்கிய பிறகு இதுவரை 3 சீன கப்பல்கள் இந்த நீர்நிலை வழியாக பயணித்துள்ளன. அதேவேளையில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச எரிசக்தி முகமையின் தகவலின்படி இந்த போரினால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தையுடன் வர்த்தக உறவுகளை இணைப்பதை தவிர்த்தால் அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார திட்டங்களை செயல்படுத்த ரஷ்யா ஆர்வமாக இருப்பதாக கிரெம்ளின் மாளிகை இன்று தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் விவகாரத்திலிருந்து வர்த்தக தொடர்புகளை தனிமைப்படுத்த அமெரிக்கா முன்வந்தால் இரு நாட்டு நிறுவனங்களுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்க வழிவகை ஏற்படும் என டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஆர்க்டிக் பகுதிகளில் உள்ள கனிம வளங்கள் இரு நாடுகளும் இணைந்து அகழ்ந்தெடுப்பது மற்றும் ஃபெரிங் நீர்நிலை அடியில் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் வகையில் ஒரு பிரமாண்ட ரயில் சுரங்கப்பாதையை அமைப்பது போன்ற திட்டங்களை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளில் ரஷ்யா இப்போதும் பிடிவாதமாகவே உள்ளது. உக்ரைன் தன்னுடைய வசம் வைத்துள்ள 4 முக்கிய பிராந்தியங்களிலிருந்து படைகளை திரும்ப பெற்றால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என ஜனாதிபதி புடின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் இந்த நிபந்தனைகளை அபத்தமானது என நிராகரித்திருக்கக்கூடிய உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாட்டின் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதில் உறுதியாகவே இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் போதிலும் தற்போது வரை அதில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தற்போது உக்ரைனில் 20% நிலப்பரப்பை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மீண்டும் மலருமா என்பது உக்ரைன் விவகாரத்தில் எடுக்கப்படும் முடிவிலேயே தங்கியுள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.